மகாநதி சீரியல் இந்த வார ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம குமரனோட கடையை பசுபதி ஆளை வச்சு அடித்து தரமட்டமாக்கி விட்டாரு. அதை பார்த்த குமரனுக்கு ரொம்ப சோகமாக ஆயிட்டாங்க. என்னடா இது, நம்ம எந்த பிரச்சனைக்கும் போகலையே, ஏன் இப்படி நம்ம இவனை இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிடுறாங்க. அவன் மேலேயும் பசுபதி மேலேயும் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இதில் நிவின் நம்ம ஒன்றுக்கு நீ கவலைப்படாதண்ணா, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம கடையை நம்ம ரெடி பண்ணிடலாம், என் கங்காவுக்கு மட்டும் தெரிய விடாமல் நீ பார்த்துக்கோ, நான் கடையை எப்படியாவது நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதன்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போயும் ஒன்றும் கங்கா வாங்க கடைக்கு போகலான்னு சொல்லவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இங்கே விஜய் பார்க்குறாரு, கடை என்னடா இப்படி நொறுக்கி விட்ருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்போ குமரனோட கடையை உடச்சிட்டாரே பசுபதி, இந்த பசுபதியை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பசுபதியை தேடிக்கிட்டு இருக்காரு. இவன் மட்டும் கையில் கிடச்சான்னா இன்றைக்கி இவனை கொல்லாமல் விடக்கூடாது, கொன்னுட்டு கூட நம்ம ஜெயிலுக்கு போயிடணுமே தவிர இவங்கிட்ட இவன் தப்பிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி காண்டில் போகிறாங்க. போகவுமே பசுபதி தேடி பார்க்குறாரு, அங்கே வீட்டில் இல்லை, ஆள் இல்லை. அப்புறம் இங்கே காரில் வந்துட்டுருக்கும்போது காவேரி கால் பண்ணுறாங்க. இங்கே என்னடானா காவேரிக்கு ரொம்ப குளிருங்காய்ச்சி இது பண்ணவும் ரொம்ப போத்தி படுத்துருக்காங்க. எல்லாரும் என்னாச்சு காவேரி, ஏன் சாப்பிட வராமல் இப்படியே படுத்துருக்குற அப்படின்னு சொல்லி கேட்கவுமேனு, இல்லைம்மா ரொம்ப காய்ச்சடிக்குது அப்படின்னு சொல்லி பெட்ஷீட்டை விலகி பார்க்குறாங்க சாரதா. என்னாச்சுடி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். ரொம்ப குளிருங்காய்ச்சி வருதுமா அப்படிங்கிறாங்க. எங்கே எந்திரி பார்க்கலாம், சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடு, இல்லைன்னா வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லைம்மா வேண்டாம்மா அப்படிங்கவும் எந்திரிச்சு உட்காடுறாங்க. உட்காரவும் மூஞ்சியில் எல்லாத்துலேயுமே அம்மா போட்ட மாதிரி புள்ளியாக இருக்கவும் கொப்பளமாக இருக்கவுமேனு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அம்மா போடும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சாரதா சொல்கிறாங்க. உடனே வேகமாக கங்கா பக்கத்தில் பார்க்க வர்றாங்க. பார்க்க வரவுமே இருடி அப்படின்னு சொல்லி குமரனோட அம்மா சத்தம் போடுறாங்க. என்னாச்சு அத்தை அப்படிங்கவும், நீ மாசமாக இருக்கங்கிறது தெரியுமா தெரியாதா, அவகிட்ட இருக்க காய்ச்சல் உனக்கு ஒட்டிக்கிச்சுன்னா குழந்தைய தானே பாதிக்கும், உனக்கு கொஞ்சம் கூட சூதானமே இருக்காதா அப்படின்னு சொல்லி குமரனோட அம்மா கங்காவை பயங்கரமாக திட்டிடுறாங்க. விலகி நில்லு, இல்லைன்னா வெளியே போ அப்படின்னு சொல்லவுமே கங்கா வெளியே போயிடுறாங்க. இங்கே காவேரி இருந்துக்கிட்டு, விடுங்க ஒன்றும் இல்லை, நான் காய்ச்சல் சரியாகிற வரைக்கும் நான் தனியாகவே இருந்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க, நீங்கள் இருங்க நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜய் குடியிருந்த போர்ஷனுக்கு போகிறாங்க. போய் அங்கே படுத்திருக்காங்க. காவேரிக்கு விஜய் கால் பண்ணுறாரு. என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். என்ன ஒரு மாதிரி பேசுகிற, என்னாச்சு என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாளிக்கிறாங்க. அப்போயே விஜய் கண்டுபிடிச்சிட்டு, இப்போ சொல்லு உனக்கு என்னமோ ஆயிடுச்சு, என்னான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அம்மா போட்ட மாதிரி மூஞ்சிலெல்லாம் கொப்பளமாக இருக்குது, நான் அதனால் கங்காவுக்கு வேறு அங்கே கன்சீவாக இருக்கிறனால ஏதாவது பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக இங்கே நீங்கள் குடியிருந்த போர்ஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமே, சரி இரு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. வேணான்னு சொல்லி பார்க்குறாங்க. இனி இரு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. கங்கா உட்காந்து கதவை தட்டவுமேனு கங்கா கதவை திறக்கிறாங்க. காவேரி கதவை திறக்கவுமே போகிறாங்க. போய் உள்ளே உட்காந்து காவேரிக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பூரா ஒவ்வொன்றா சமைச்சு எல்லாம் கொடுக்குறாரு. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத காவேரி, ஒன்றும் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை தூங்க வச்சுட்டு, என் பொண்டாட்டிக்கு ஒன்றுனா நான் சும்மா விட்டுருவேண்ணா, நான் எப்படியாவது நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசுகிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எந்திரிக்கிறாங்க. மறுநாள் காலையில் சாரதா கதவை தட்டுறாங்க. காவேரி காவேரின்னு கத்துறாங்க. எந்திரிக்கவே இல்லை காவேரி. கடைசியில் பார்த்தா விஜய் கதவை திறந்துட்டு ஐயோ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. காவேரி சாரதா திரும்பி பார்க்கறதுக்குள்ளே போய் விஜய் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு உசுங்கிறாரு. உசுங்கவுமே நீ என்னாச்சு ஏது அப்படிங்கவுமே, அங்கே பாரு அம்மா அப்படின்னு சொல்லி சைகையிலே சொல்லுவோமே, ஐயோ அம்மாவா, அப்போனா ஐயோ இப்போ மாட்டிக்க போகிறோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு, என்னம்மா என்னாச்சும்மா அப்படின்னு, இந்த அடி டீ குடி இல்லைன்னா சாப்பிடு, பல்ல விளக்கிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாடை கொடுக்குறாங்க. சரிம்மா அப்படிங்கவும், அங்கே என்ன எதுக்கு அங்கே முழிச்சுக்கிட்டு இருக்கிற, இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கிற, பேய் முழிச்சுக்கிட்டு இருக்கிற, என்னவா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. ஐயோ அம்மா அங்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போமா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு கதவை சாத்திடுறாங்க. இதுக்கு தான் விஜய் சொன்னேன் நீங்கள் வர வேண்டான்னு, நீங்கள் மாட்டினீங்கன்னா போச்சு, அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா என்னை கொன்னே போட்டுரும் விஜய், ஏன் விஜய் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கும். என்ன காவேரி இப்படி பயந்துட்டு இருக்கா, அப்போ உன்னை இந்த நிலமையில விட்டுட்டு நான் அங்கே மட்டும் நான் நிம்மதியாக இருந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி இதான் பேசவும், போங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்றாங்க. இதுக்கு மேலே சாரதாட்ட விஜய் மாட்ட மாட்டாராங்கிறத இந்த வாரம் எபிசோடில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்